மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்திற்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. புலர்ந்திருக்கும் புதிய ஆண்டின் முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வரும் பழைய ஏற்பாட்டு குருமரபினரின் வாழ்த்துடன் தொடங்க நம் திருச்சபை அழைக்கின்றது. இவ்வார்த்தைகளில் 3 வகை ஆசீர்வாதங்கள் உள்ளன. 1. கடவுளை ஆண்டவர் என்று திரும்ப திரும்ப அழைப்பதால் வரும் ஆசீர். 2. அவரது முகத்தின் திருவுருவின் காட்சி ஓர் ஆசீர். 3. நிறை ஒளி ஆசீர். அவரது திருமுகத்திலிருந்து வெளியாகும் ஒளியில் நிலைத்திருக்க வேண்டும் என்று எடுத்துரைக்கும் இறைவார்த்தையை கேட்டு இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 22 27 முடிய. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 22 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வரும் இரண்டாம் வாசகத்தில் திருத்துதர் பவுலடியார் கடவுளின் பேரிரக்கத்தை புடமிட்டு காட்டுகின்றார். காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நன்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். தன் ஏற்றுக்கொண்ட மக்களின் மீட்புக்காக தன் ஒரே மகனை அனுப்புகின்றார். இவ்வாறு அன்பு செய்யும் கடவுளுக்கு நாம் திரும்ப செய்யும் நன்றிக்கடன் என்ன என்பதை சிந்திக்க தூண்டும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 4 முதல் 7 முடிய. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 4 முதல் 7 முடிய. காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லெகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்தசனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது.
தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். யாரும் உட்கார வேண்டாம், ஒரு நிமிஷம் நிமிச்சு நின்னுங்க. சொல்லுக்கு மட்டும் உட்காந்துருது. எல்லாம் எந்திரிங்க. உட்காந்துருக்காலும் எந்திரிச்சு நிற்கலாம். எந்திரிக்க முடிஞ்சாலும் எந்திரிச்சு நின்னுங்க. அப்படியே கொஞ்சம் கிறக்கமாக வருதுன்னா உட்காந்துக்கங்க. அன்பிற்கினியவர்களே, நாம் நம்முடைய வழிபாட்டை தொடங்கி சரியாக 1.5 மணி நேரம் ஆகுது. ஆனால் உங்களுடைய ஈடுபாட்டை பார்க்கின்ற போது நேரம் போகிறதே தெரியலை. அந்த அளவுக்கு மிக விரைவாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதுவும் புத்தாண்டில் ஒரு ஆசீர்வாதத்தை தான் பார்க்குறேன். அதுவும் கோயில் ஆண்டு 100 அப்படி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஆர்வமாயிட்டு. மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்களே, பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்களே, அந்த ஒரு வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த மகிழ்ச்சியோடு தான் இந்த புத்தாண்டு இந்த வாழ்த்து செய்திகள் நம்ம கடந்து செல்ல போகின்றோம். இந்த வாழ்த்து செய்தியை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்காக தான் இப்போ எல்லாரும் நிற்கின்றோம். அப்படியே பிரசங்கம் முழுவதும் நிற்க வைக்க மாட்டேன், ஒரு நிமிஷம் தான், சரியா? யாராவது எடுத்து வாசிங்க. திருப்பாடல் 67 இறை வார்த்தை 1. திருப்பாடல் 67 இறை வார்த்தை 1. கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. எல்லாம் சொல்லுங்க. கடவுளே எம் மீது இறங்கி எனக்கு ஆசி வழங்குவீராக. எமக்கு ஆசி வழங்குவீராக. இது தனிப்பட்ட நபர்களுக்கான ஆசீர்வாதம், சரியா? கடவுளே எம் மீது இறங்கி எனக்கு ஆசி வழங்குவீராக. இன்னொரு வசனம் எடுத்து வாசிங்க. எண்ணிக்கை 6வது அதிகாரம், எண்ணிக்கை புத்தகம் 6வது அதிகாரம் 24வது இறை வார்த்தை. எண்ணிக்கை புத்தகம் 6வது அதிகாரம். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. இது யாருக்கான ஆசீர்வாதம்? யாருக்கானது? பக்கத்து வீட்டுக்காரருக்காக, பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மாவுக்காக. இந்த ஆசீர்வாதம் எப்படி? ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. முதல்ல சொன்னது என்னது? ஆண்டவர் எனக்கு ஆசி வழங்கி என்னை காப்பாராக. இது ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. அன்பிற்கினியவர்களே, இந்த புத்தாண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக, உங்களுக்கு ஆசீர்வாதம் மிக்க ஆண்டாக அமைய வேண்டும் என்றால் இந்த 2 வார்த்தைகளை மனதில் வைத்து கொள்ளுங்கள். எல்லாரும் தன்னுடைய 2 கரங்களையும் எடுத்து, பைபிள் கீழே வச்சுக்கோங்க. 2 கரங்களையும் உங்களுடைய தலை மீது வைத்து சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? ஆண்டவர் என் மீது இறங்கி எனக்கு ஆசி வழங்குவாராக. 3 முறை சொல்லுங்க. சரி, இப்போ உங்கள் பக்கத்தில் நிற்கிறவங்க, அதாவது வலது கை சைடு நிற்கிறவங்க, சப்போஸ் அவங்க வயசு உங்களை விட கூட இருந்தாங்கன்னா அவங்க உங்கள் தலைமையில் கை வச்சுக்கிடலாம். சப்போஸு நீங்கள் அவங்கள விட வயசு கூட இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்க தலைமையில் கை வச்சுக்கிடலாம். அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆள் பார்க்கையில் சிலவங்க வயசான மாதிரி இருக்கும், ஆனால் வயசே இருக்காது. அதனால் எல்லாம் வச்சுக்கங்க கையை. என்ன சொல்லணும்? வைங்க, வலது சைடு வைங்க. ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. 3 முறை சொல்லுங்க. ஆண்டவர் அது ஜஸ்ட் ஆப்போசிட். லெஃப்ட் சைடு திரும்புங்க எல்லாரும். வைங்க. அங்கே இங்கிட்டு இங்கே அப்படி இங்கே மாறுங்க. இந்த சைடு மாறுங்க. சரி, இப்போ சொல்லுங்க. ஆண்டவர் உன் மீது இறங்கி உனக்கு ஆசி வழங்குவாராக. 3 முறை சொல்லுங்க. சரி,
உங்களுக்கான நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டது. இப்பொழுது கடவுள் உங்களுக்கு தருகின்ற ஒரு நிறைவான ஆசீர்வாதம், அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு அருமையான பாடல். நான் பாட பாட என்னோடு இணைந்து பாடுங்கள். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. பாடுங்க. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார், கலங்காதே மனமே. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. மீண்டும் ஒரு முறை எல்லாரும் கலவுரு எழுப்பி நம்முடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். எல்லாரும் அப்படியே உட்காந்துக்கிடும். ஏதோ மத்தியானம் 12 மணிக்கு வந்து திருப்பலியில் கலந்து கொண்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. உங்களுக்கு அப்படி இருக்குதா? அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து உற்சாகமாக இருக்கிறீங்க எல்லாரும். என்ன ஒரு சிலர் தான் வந்து ஆசீர்வாதத்தை கொடுங்க சொல்லாமல் கொடுக்க மாட்டேங்கிய. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு சொன்னால் கொடுக்க மாட்டேங்க ஒரு சிலர். நீங்கள் கொடுத்தீங்க, ஒரு சிலர் சொல்லுதேன், உங்களை சொல்லலை. ஒரு சிலர் கொடுக்க மாட்டேங்காங்க. கடவுள்கிட்ட இருந்து நம்ம ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு தான், ஆனால் பிறருக்கு கொடுக்கணும்ல, அப்போ தானே கடவுள் நிறையா தருவார். எனவே நாம் எந்த அளவிற்கு வந்து ஆசீர்வாதங்களை பிறருக்கு கொடுக்கமோ அதை பொறுத்து தான் நமக்கு கடவுள் ஆசீர்வாதத்தை தருவார். அதனால தான் நான் முதலே சொன்னேன், நன்றி சொல்லுகின்ற உள்ளத்திற்கு தான் எல்லா அருளும் கிடைக்கும். அன்பிற்கினியவர்களே, இந்த புத்தாண்டு நாளில் நாம் 3 விதமான விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். என்னென்ன விழா சொல்லுங்க பார்ப்போம். என்னது கரெக்டாக சொல்லிட்டாவ? என்னது என்னது சொன்னீங்களா? இப்போ தான் இயேசு பிறந்த நாளா? ஆமாம். முதல்ல வந்து நாம் புத்தாண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 2024 வருஷம். இந்த வருஷத்தை வந்து எத்தனையோ நபர்கள் வந்து எதிர்பார்த்துருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்கல, நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கின்றது. அப்படின்னா ஒரு புத்தாண்டு ஒரு மகிழ்ச்சியான வருடம். இது முதல் செய்தி. உண்மையிலே வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, ஆனால் அந்த 2024 வருஷத்துக்குள்ள கடந்து வருவதற்கு முன்னாடி தவறி போயிருப்பாங்க. இதே போல் திருப்பலியில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். நமக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அன்பிற்கினியவர்களே, இந்த புத்தாண்டின் தொடக்க நாள் வந்து எந்த மாதம் அமைஞ்சிருக்குது? எந்த மாதம் இது? ஜனவரி மாதம். ஜனவரி மாதத்துடைய வரலாறு இப்படி சொல்லப்படுகின்றது. ஜானூஸ் அப்படின்னு ஒரு கடவுள், ரோமை கடவுள் ஜானூஸ். அந்த கடவுளுடைய பேரில் இருந்தால் ஜனவரி அந்த மாதம் வந்திருக்குது. அந்த கடவுளுக்கு வந்து ஒரு விதமான பின்புலம் உண்டு. என்னென்னா, அந்த கடவுளுக்கு 2 தலையாம். 2 தலையில் வந்து ஒரு தலை முன்னாடி பார்த்து இருக்கும், இன்னொரு தலை பின்னாடி பார்த்து இருக்கும். அது எதுக்கு சொல்லப்படுதுன்னா, பின்னாடி இருக்கின்ற தலை வந்து நம்ம பின்னோக்கி வந்த பாதைகளை வந்து நாம் அறிந்து கொள்ளணும். அதாவது கடந்த ஆண்டுகளில் நாம் கடந்து வந்த பாதைகளை வந்து நினைத்து பார்க்கணும். முன்னாடி இருக்கின்ற தலை எதுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது? நாம் வர இருக்கின்ற, அதாவது அந்த புத்தாண்டில் வந்து நாம் எப்படி பயணித்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுவதற்காக அந்த தலையானது சொல்லப்படுவதாக வரலாறு சொல்லப்படுகின்றது. இது ஒரு கற்பனை தான், ஆனாலும் இதில் ஒரு ஆழமான செய்தி அடங்கியிருக்கின்றது. ஏன் மாதத்தில் வந்து வருடத்தில் வந்து தொடக்க மாதம் ஜனவரின்னு வைக்கிட்டிருக்காங்க? ஏன் மார்ச் மாதம் வச்சுருக்கலாம்ல, மே மாதம் வச்சுருக்கலாம்ல? மே மாதத்தில் வந்து மாதா திருவிழாவாக நிறையா வருது. டிசம்பர் மாதம் வச்சுருக்கலாம்ல, ஏன்னா நம்ம ஊர் திருவிழா இருக்குது. ஏன் ஜனவரி மாதம் வச்சாங்க? ஜனவரி மாதம் என்பது முன்னோக்கி பார்ப்பதற்கும் பின்னோக்கி நாம் அறிந்து கொள்வதற்கும் ஒரு ஏற்ற காலமாக இருக்கின்றது. எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த புத்தாண்டில் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என்பதை நாம் எப்போது உணர முடியும் என்றால், நாம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும். கடவுளே, போன ஆண்டு எனக்கு எல்லா விதமான அருளையும் கொடுத்திருக்கின்றீர். ஒரு சில விதங்களில் வந்து மேடு பள்ளங்கள் இருந்திருக்கலாம்.
மேடு பள்ளங்கள் இருப்பது தான் வாழ்க்கை. சில மேடு பள்ளங்கள் இருந்திருந்தாலும் வருகின்ற ஆண்டுகளில் எனக்கு அதெல்லாம் நிறைவாக்கி மகிழ்ச்சியோடு வாழ செய்யுங்க. இதுதான் இந்த ஆசீர்வாதத்திற்கான ஆண்டினுடைய முதல் செய்தியாக இருக்கின்றது. இது முதல்ல நம்ம கொண்டாடுகின்ற விழா தான் இந்த புத்தாண்டு பெருவிழா. ரெண்டாவது நம்ம என்ன கொண்டாடுதோம் இன்றைய நாளில்? முன்னுரையில் சொல்வது என்னது? கன்னி மரியாள் இறைவனுடைய தாய். அன்னை மரியாள் இறைவனுடைய தாய். இது மாபெரும் விழா. அன்பிற்கினியவர்களே, அன்னை என்றாலே ஒரு அன்புக்குரியவர் தான். அண்மையில் ஒரு அருமையான ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். நம்முடைய தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பாடகர், மிகப்பெரிய ஒரு இசை அமைப்பாளர், ஆஸ்கர் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறாரு. அவர் மிகப்பெரிய இசையெல்லாம் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கின்றார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வெற்றிக்கு ரகசியத்தை இப்படி சொல்கிறாரு. என்ன செய்வார்னா, எந்த ஒரு இசை நிகழ்ச்சிக்கு போனாலும் தன்னுடைய தாய் கூட்டிகிட்டு போயிடுவாராம். அந்த அம்மா வயசான அம்மா, கிட்டத்தட்ட வயசு ஒரு 75க்கு மேலே, 80 வயசுக்குள்ளெல்லாம் இருக்குது அந்த அம்மாவுக்கு. ஆனால் எந்த இசை நிகழ்ச்சிக்கு போனாலும் என்ன செய்வார்? அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு அந்த இசை நிகழ்ச்சிக்கு போயிடுவார். அப்போ அது பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கு. இப்போ இடையில ரீசெண்டாக கொல்கத்தாவில் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தினார். அந்த கொல்கத்தாவில் நடந்த இசை நிகழ்ச்சிக்கும் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டார். அப்போ அங்கே இருந்த பத்திரிக்கையாளர்கள்லாம் கேட்டாங்க, நீங்கள் மிகப்பெரிய ஒரு இசை அமைப்பாளர், ரொம்ப சூப்பராக நீங்கள் இசையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த நேரத்தில் வயசானவங்க அம்மாவை இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்களே, உங்கள் அம்மாவை யாரை கவனிப்பா? நீங்கள் பாட்டு பாடுறதில் கவனம் செலுத்தும் போது அம்மாவை மேலே கவனம் செலுத்த முடியாதுல்ல, எதற்காக உங்கள் அம்மாவை இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்டார். நீங்கள் உள்ளூரில் கூட்டிகிட்டு போகிறீங்க, சரி அது பக்கத்தில் இருக்குது, அம்மா பார்த்துட்டு போயிடுவாங்க, சந்தோஷப்படுவாங்க, இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கூட்டுறணுமா? அப்போது அந்த இசையமைப்பாளர் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, நான் இந்த இசை நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றேன், இவ்வளவு மக்கள் என்னை பாராட்டுகிறார் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, எங்கள் அம்மா அதுக்கு பக்கத்தில் உள்ள ரூமில் உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எங்களுடைய கடவுளை நினைத்து ஜெபித்துக்கிட்டே இருப்பாங்க. அதன் காரணமாக தான் என்னுடைய இசை இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு போய்கிட்டு இருக்குது. அதனால் என்னுடைய அம்மா உயிரோடு இருக்கின்ற வரை, அவர்களால் நடக்க முடிகிற வரை, என்னுடைய இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கின்ற போது அவர் ஜெபித்து கொண்டே இருப்பார் என்று சொன்னாராம். ஆம் அன்பிற்கினியவர்களே, இதுதான் அன்னையினுடைய ஒரு மிகப்பெரிய அரவணைப்பு. இந்த மண்ணுலையில் இருக்கின்ற ஒரு அன்னைக்கு இவ்வளவு பெரிய வல்லமை இருக்கின்ற போது, இறைவன் அன்னையாக இருக்கின்ற நம் தாய் அன்னை மரியாள், நமக்கெல்லாம் அன்னையாக இருக்கின்ற அந்த அன்னை மரியாள் மிகப்பெரிய வல்லமையோடு இருக்கின்றார் என்பதை தான் இந்த வருடத்தினுடைய முதல் நாளில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, அன்னை மரியாளுக்கு ஆண்டு முழுவதும் விழா இருக்கின்றது. ஒவ்வொரு மாதத்திலும் அன்னை மரியாளுக்கு விழா இருக்கின்றது. அப்படி தானே? ஜனவரி மாதத்தில் என்ன விழா கொண்டாடும்? மாதாவுக்கு இறைவனின் அன்னை விழா கொண்டாடுதோம். பிப்ரவரி மாதம் என்ன மாதா விழா கொண்டாடுதோம்? லூர்து மாதா. மார்ச் மாதம் என்னது முக்கியமான விழா இல்லையா? மார்ச் மாதம் 25, ஏப்ரல் மாதம், மே மாதம், எல்லா மாதம் விழா உண்டு. நீ எடுத்து பார்க்கணும். நியூ இயரில் போன உடனே எடுத்து பாருங்கள், சரியா? அதனால் மாதாவுக்கு எல்லா மாதமும் விழா நடந்து கொண்டே இருக்கின்றோம். அதிலும் முத்தாய்ப்பாய் இன்றைய நாள் இருக்கின்ற விழா முதன்மைத்துவம் பெறுகின்றது. அன்னை மரியாள் கடவுளின் தாய். இது முதலாக அன்னை மரியாள் கொடுக்கப்பட்ட மிக மேலான ஒரு பரிசு. 5ஆம் நூற்றாண்டில் குறிப்பிட்டு சொல்லணும்னா 431 வருஷம் எபேஸ் என்ற ஒரு இடத்துல நெஸ்டோரியஸ் என்ற ஒரு நபர் சொல்கிறாரு, அன்னை மரியாள் பெற்றெடுத்தது ஒரு சாதாரண ஒரு மனிதன் இயேசுவை தான், மாறாக இறை மகன் கிடையாது. அப்போ அங்கே ஒரு குழப்பம் வருது, இயேசு கிறிஸ்து மனிதனா அல்லது கடவுளா? அன்னை மரியாள் பெற்றெடுத்தது மனிதனையா அல்லது கடவுளையா? அப்போது தான் அந்த எபேசு திருத்தங்கத்தில் முடிவு பண்ணுறாங்க, அன்னை மரியாள் பெற்றெடுத்தது இறைமகன் இயேசு கிறிஸ்துவை. அதன் காரணமாக நாம் அன்னை மரியாளை கடவுளின் அன்னையாக நாம் உயர்த்தி இருக்கின்றோம் என்று முதலில் திருச்சபையில் கொடுக்கப்பட்ட முதல் கோட்பாட்டு அன்னை மரியாள் இறைவனுடைய தாய். அதை தான் அந்த புத்தாண்டினுடைய தொடக்க நாளில் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். எனவே இனி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நமக்கு மிகப்பெரிய பெருமை என்ன? நம் தாய் அன்னை மரியாள் நமக்கெல்லாம் முன் உதாரணமாக இருக்கின்றார். அவர் இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்ததன் காரணமாக
இறைவனுக்கு அன்னையாக உயர்த்தப்பட்டிருக்கின்றார். இது 2வது திருவிழா. 3வது இன்றைக்கி என்ன நாள், முக்கியமான நாள்? இன்னொன்று வந்து என்னென்னா, இன்றைக்கி உலக அமைதி நாள், வேர்ல்டு டே ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக அமைதி நாள். இன்றைக்கி உலகத்தில் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அமைதி இல்லா ஒரு சூழலை தான் பார்க்கின்றோம். பல இடங்களில் போர் நடைபெறுகின்றது, பல இடங்களில் வன்முறைகள் நடைபெறுகின்றது. இப்போ நம்ம தென் தமிழகத்தை எடுத்துக்கொண்டோம்னா பல இடங்களில் வந்து இயற்கை பேரழிவுகள். இந்த பேரழிவுகளில்தான் கடவுள் நம்மை காத்து வழிநடத்த வேண்டும் என்று தான் இந்த வருடத்தினுடைய முதல் நாளே எப்போதுமே வந்து உலக அமைதி நாள், அதாவது உலக சமாதானத்தின் நாள் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் கடவுள் வந்து நாம் அனைவருக்கும் நிறைவான அமைதியும் ஆற்றலையும் தர வேண்டும் என்று நாம் சிறப்பாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இது இந்த நாள் கொண்டாடுகின்ற மிகப்பெரிய விழாக்கள். இந்த நாளில் கடவுள் நமக்கு தருகின்ற மிக மேலான அந்த செய்தி என்னவென்றால் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்த புத்தாண்டில் வந்து மற்றவரை வந்து எப்படி வாழ்த்து கூறுவோம்? நம்ம ஹாப்பி நியூ இயர், அதுதான் அந்த இன்னைக்குள்ள செய்தியாக இருக்கின்றது. ஹாப்பி நியூ இயர். அதில் இருக்கின்ற 3 வார்த்தை தான். மொதல் வார்த்தை என்னது? ஹாப்பி, HAPPY. ஹாப்பி அப்படின்னு என்ன அர்த்தம்? சந்தோஷம், மகிழ்ச்சியோடு இருக்கணும். இதுதான் கடவுள் நமக்கு தருகின்ற ஒரு மேலான செய்தி. அதனால தான் பவுலடியார் சொல்கின்றார், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்க, எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருங்க. மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு தான் கடவுள் நம்மை படைச்சிருக்கின்றார். இந்த மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு தான் கடவுள் நமக்கு ஒரு சிறந்த ஒரு தாய் தந்தையை கொடுத்திருக்கின்றார், ஒரு சிறந்த ஒரு திருச்சபையை கொடுத்திருக்கின்றார், ஒரு சிறந்த ஒரு ஊரை கொடுத்திருக்கின்றார். எனவே மகிழ்ச்சியோடு வாழ்வது என்பது நம்முடைய முதன்மையான குறிக்கோளாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சி இல்லாத வாழ்வை வந்து எங்கேயும் நம்ம வந்து வாழ முடியாது. எனவே இந்த புத்தாண்டில் வந்து நம்முடைய உள்ள மகிழ்ச்சியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியை நாம் எங்கு நிறைவாக பெற முடியும்? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தான் நிறைவாக பெற முடியும். அதன் காரணமாக தான் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன். சின்ன வயசில் இருக்கும்போது எல்லா பிள்ளைகளும் எங்கே இருப்பாங்க? அம்மா கிட்ட கோயிலில் இருப்பாங்க, அப்படி தானே? சின்ன பிள்ளையில் இருக்கும்போது எல்லாரும் எப்போதும் கோயிலில் இருக்கும். அந்த பிள்ளைக்கு அதான் மகிழ்ச்சி. அம்மா அங்கே இருந்ததுன்னா நம்ம இங்கே இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கடுத்து அந்தவங்களாம் எப்போ வருவாங்க கோயிலுக்கு? அவங்களா வயசான காலத்தில் வீட்டில் வந்து எல்லாரும் வேண்டா வெறுப்புக்காக எட்டி உதைக்கும் போது எங்கே வந்து இருப்பாங்க? கோயில் மண்டபத்தில் வந்து இருப்பாங்க. அப்போனா உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்குது? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தான் இருக்குது. எனவே இந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்காக தான் இந்த புத்தாண்டில் வந்து நாம் வந்து நுழைந்திருக்கின்றோம். எனவே ஹாப்பி, அந்த மகிழ்ச்சியை ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இதை தான் ஒரு அருமையான நிகழ்ச்சி வழியாக கூட சொல்லலாம். ஒரு முறை ஒரு நபர் வந்து ஒரு வயசான ஒரு தாத்தா வேகமாக கோயிலுக்கு போனாராம். காலையில் 5 மணிக்கு எஞ்சி போனாராம். ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கும்போது இடையில ஒரு சின்ன கல் தட்டிட்டான். கல் தட்டி விழ போனவர் ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு இளைஞன், ஒரு யூத் பாய் வந்து அவனை பார்த்து பிடிச்சிக்கிட்டு, ஏன் தாத்தா இவ்வளோ வேகமாக போகிறீங்க காலையில்? எதுக்கு அப்படி அவசர அவசரமாக போகிறீங்க? அங்கே என்னத்தை புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அங்கே என்ன நடக்குது? ஒரே சாமியார் தான் பூசை வைக்காரு, ஒரே பாட்டு கிளாஸ் தான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காவ, ஒரே ஆள் தான் வாசம் வாசிக்கிறாங்க. அங்கே என்னத்தை புதுசாக இருக்குது? அங்கே போய் என்னத்தை செய்ய போகிறீங்க? அப்போ அந்த தாத்தா வந்து அந்த இளைஞன்ட்ட வந்து ஒரு பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்டார். அந்த பையன் வந்து மீன் பிடிக்க போகிறவன். மீன் பிடிக்கன்னு என்ன அர்த்தம்? கடலில் போய் வலையை போட்டு மீன் பிடிக்கிறது அவனுடைய வேலை. அப்போ அந்த பையன்ட்ட வந்து பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்காரு. தம்பி நீ என்ன தொழில் பார்க்குறேன்னு கேட்டார். நான் மீன் பிடிக்க போகிறேன். சரி, மீன் பிடிக்க போகிற, எந்த கடலுக்கு போகிற அப்படின்னு கேட்டார். இந்த நம்ம கடலுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறேன். சரி, நீ யாரை கூட்டிகிட்டு போகிற? நம்ம சொந்த பந்தங்களை தான் கூட்டிகிட்டு போகிறோம். சரி, எந்த வலையை கொண்டு போகிற? இந்த வலையை தான் கொண்டு போய்கிட்டு இருக்கிறேன். உன் கூட வர்றவங்களும் அதே ஆட்களா வேறு ஆட்களா? அதே ஆட்கள் தான். ஆனால் நீ நேற்று பிடிச்ச மீன் இன்றைக்கி பிடிக்க மாட்டே, அப்படி தானே? அதே கடலுக்கு தான் போகிற, அதே படகை தான் கொண்டு போகிற, அதே ஆட்களை தான் கூப்பிட்டு போகிற, அதே வலையை தான் கொண்டு போகிற, அதே இடத்துக்கு தான் போகிற. ஆனாலும் நேற்று பிடிச்ச மீன் வேறு, இன்றைக்கி பிடிக்கிற மீன் வேறு, நாளைக்கு பிடிக்க போகிற மீன் வேறு. ஒரே இடமா இருந்தாலும் அங்கே உனக்கு வந்து கடவுளை வந்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். அதே போல தான் நான் வந்து ஆலயத்திற்கு வந்து ஒரே ஆலயத்திற்கு ஒரே பூசைக்கு போனால் கூட அங்கே கிடைக்கின்ற மகிழ்ச்சி என்பது
அன்றைய நாளுக்கு தேவையான மகிழ்ச்சியாக எனக்கு இருக்கின்றது. எனவே அதுக்காக தான் இப்படி விரைந்து போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னாராம். எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நிறைவான மகிழ்ச்சி என்பது இந்த ஆலயத்தில் தான் கிடைக்கின்றது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் சொல்லுவாங்க, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கல் ஆகாது அம்மா. அதனால தான் தொடக்க காலத்தில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ஊரினுடைய அந்த தொடக்கத்தில் வந்து கோயில் இருக்கும். இப்போ நம்ம ஊரை எடுத்து பாருங்களேன், நம்ம ஊர் அப்படி தானே இருக்குது. நம்ம ஊர் கோயில் இருக்குது, அதை சார்ந்து தான் அப்படி ஊர் இருக்குது, அப்படி தானே இருக்குது. இப்போ நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு போனால் எப்படி போகணும்? கோயிலுக்கு வந்து தானே போகணும். இப்போ எங்கேயாவது ஊர்லேருந்து வர்றீங்கன்னா எப்படி போகணும்? கோயிலில் வந்து தான் போகணும். இது எதுக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்குது? எந்த காரியத்துக்கு போனாலும் உன் மகிழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் கோயில் தான். கோயிலில் வந்து ஒரு பிதாசோதனை போட்டு போ. வெளியிருந்து வரும்போது கோயிலில் வந்து ஒரு பிதாசோதனை போட்டுட்டு வா. எனவே மறுடத்தினுடைய தொடக்க நாளில் நிறைவான மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா, நீங்கள் என்ன செய்யணும்? ஆலயத்திற்கு வந்து செல்கின்ற போது நிறைவான மகிழ்ச்சியை கற்றுக்கொள்ளலாம். இது ஹாப்பி. ரெண்டாவது வார்த்தை என்னது? நியூ. NEW. நியூ என்பது என்ன? புதியது. இதில் தான் பலருக்கு வந்து பிரச்சனை வரும். பார்த்துக்கோங்க, என்ன வரும்னா, ஒவ்வொரு வருஷமும் வந்து நாள் உட்காந்துக்கிட்டு எல்லாம் லிஸ்ட்டு போட்டு எழுதி வைப்பான். நான் இன்னையிலேருந்து காலையில் 5:30 மணிக்கு எழுந்துச்சி நான் நடைப்பயிற்சி என்ன ஓட்டம் ஜாக்கிங் போக போகிறேன் அப்படிமா. சிலர் முடிவு பண்ணுவாங்க, நான் இன்னையிலேருந்து யார்கிட்டையும் புரணி பேச மாட்டேன். முடிவு பண்ணுவாங்க நிறைய பேர். இன்றைக்கி நான் இன்னையிலேருந்து நான் ஒழுங்காக என் பாடத்தை படிப்பேன். இன்னையிலேருந்து அம்மா அப்பாட்ட எதிர்த்து பேச மாட்டேன். இன்னையிலேருந்து அம்மா சொன்ன உடனே அப்படியே கேட்டுருவேன். அம்மா வந்து அப்படின்னா ஓடிட்டு வெளியே வந்துடுவேன். எள்ளுன்னு சொன்னால் என்னைய நிற்பாங்களே, அப்படிலாம் முடிவு எடுப்பாங்க. நியூ, புதிய தொடக்கம். அது தேவை தான். புதிய தொடக்கம் தேவை. புதிய தொடக்கத்தில் தான் வந்து எல்லாமே அடங்கி இருக்கின்றது. புதிதாக பிறப்பெடுப்பதில்தான் உண்மையான ஒரு ஆசீர்வாதம் இருக்கின்றது. எனவே இன்றைய நாளில் உங்கள் மனசில் கேட்டு பாருங்கள், இன்றைக்கி நான் எதை புதிதாக தொடங்கணும்? இன்றைக்கி பலருடைய மத்தியில் வந்து புதிதாக தொடங்க வேண்டியது என்ன? ஒரு நல்ல சிந்தனை, நேர்மறையான சிந்தனை தான் புதிய தொடக்கத்தினுடைய வழியாக இருக்க முடியும். நான் எப்போதும் நேர்மறையாக சிந்திப்பேன், அதுதான் புதிய தொடக்கமாக இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் கெட்டதை நினச்சிக்கிட்டு இருக்குது. எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் வந்து இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் வந்து சின்ன பிரச்சனை வந்துட்டு போல். அப்போ ஃபாதர் இந்த மாதிரி பிரசவம் வச்சுருக்கிறாரு. ஏம்மா, எல்லோரும் வந்து நேர்மறையாக சிந்திக்கணும், தவறாக சிந்திக்கக்கூடாது, தூய்மையான உள்ளத்தில் இருக்கணும். அப்போ சரி சாமி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போயிட்டான். பிறகு ஏத்தாப்பத்த வீட்டில் வந்து காலையில் எழுந்துச்சி வெளியே வந்திருக்குது. இந்த அம்மா அந்த அம்மா சண்டை பார்த்துக்குங்க. இந்த அம்மா வந்து அந்த நேரம் பார்த்து காரி துப்பி இருக்குது. உடனே அந்த அம்மா வந்து ஃபாதர்கிட்ட சொல்லியிருக்கு, பாருங்கள் சாமி, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், இங்கே பாருங்கள் என்ன பார்த்தோன்னே காரி துப்புறா. அது எதுக்கு காரி துப்புன்னு எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் தொண்டைக்குள்ள ஒரு எரிச்சல் வந்திருக்கலாம், காரி துப்பி இருக்கலாம். நம்முடைய சிந்தனையில் தான் எல்லாமே இருக்கின்றது. எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த நியூ, புதிதாக தொடங்க வேண்டும் என்பது நம்முடைய சிந்தனையில் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் நான் நேர்மறையாக பார்ப்பேன், எல்லாவற்றையும் நான் நேர்மறையாக சிந்திப்பேன், எல்லாவற்றிலும் நான் நேர்மறையானதை செய்து காட்டுவேன். இதுதான் நம்முடைய வாழ்விற்கான ஒரு புதிய தொடக்கமாக இருக்க வேண்டும் என்பதை தான் கடவுள் இன்றைய நாளில் நமக்கு சொல்லித் தருகின்றார். மூணாவது என்னது இருக்குது? இயர். YEAR, இயர். ஹாப்பி நியூ இயர். இயர். இயர் என்பது என்னது? வருடம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 362, 65 நாட்கள். கடவுள் வந்து கொடுத்திருக்கின்ற மிக ஆசீர்வாதமிக்க நாட்கள் இந்த 365 நாட்கள். மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், மற்ற யாரும் கொடுக்கப்படலை. நேரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு. நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கி எத்தனை மணி நேரம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு யோசித்து பாருங்கள். செல்ஃபோனை எடுத்துட்டா கீழே வைக்க முடியுதா? நேரம் என்பது ஒரு பொன். நேரத்தை வந்து நம்ம செலவு செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, நல்ல காரியத்துக்கு செலவு செஞ்சோம்னா அதுக்கு நமக்கு நன்மையை தரும். தீய காரியத்துக்கு செலவு செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையை அழிச்சிரும். அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து நேரத்தை எப்படி செலவு செய்ய சொல்லிக் கொடுக்க போகிறீங்க? இளைஞர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நேரத்தை எப்படி பயன்படுத்த போகிறீங்க? இந்த புத்தாண்டில் வந்து இதை முடிவெடுக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் நேரத்தை வந்து நன்றாக பயன்படுத்த போகிறேன். ஓய்வுக்கு குறிப்பிட்ட நேரம், படிப்புக்கு குறிப்பிட்ட நேரம், மன மகிழ்ச்சியோடு விளையாட்டோடு இருப்பதுக்கு கொஞ்சம் நேரம்,
எல்லா நேரமும் செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு சிலர்லாம் இப்போ என்ன செய்வாங்கன்னா நைட்டு ஃபுல்லாக என்ன செய்வாங்க, செல்ஃபோன் வேண்டாம், பகல் ஃபுல்லாக படு தூங்குறது. இது நேரத்தை தவறாக பயன்படுத்தினுடைய வெளிப்பாடு. இப்படி பயன்படுத்தினோம் என்றால் இந்த ஆண்டு ஆசீர்வாதம் இல்லாத ஆண்டாக போயிடும். எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுத்திருக்கின்ற இந்த 365 நாட்களை எப்படி பயன்படுத்த போகின்றோம்? படிக்கின்ற பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும். வேலை செய்கின்றவர்கள் நன்றாக வேலை செய்யணும். உழைக்கின்ற மக்கள் தொடர்ந்து உழைப்பில் இருக்கணும். அப்படி உழைத்து வாழ்ந்தோம் என்றால் நாம் ஆசீர்வாதமாக வாழலாம், மகிழ்ச்சியோடு வாழலாம். அதனால தான் நம்ம விஷ் பண்ணுகின்றப்ப என்ன சொல்லணும், ஹாப்பி நியூ இயர். நீ மகிழ்ச்சியோடு இரு, புதிய சிந்தனையை உருவாக்கு, நன்றாக உழைத்து வாழ். கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் இந்த ஆண்டு சிறப்பாக அமையும். எனவே மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, புத்தாண்டில் கடவுளுடைய சன்னிதானத்தில் இணைந்து வந்திருக்கின்றோம். இந்த நல்ல நேரத்தில் கடவுள் நாம் அனைவருடைய தேவைகளையும் நிறைவாக கேட்டு பதில் கொடுக்கின்றார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இப்பொழுது நம்முடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எடுத்து வைப்போம். நாம் ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் பின்பும் நாம் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவரே தாவீதின் திருமகனே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் மேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் மேசையா. வாழ்வை வழங்கும் இறைவா, இந்த புதிய ஆண்டிற்காய் நன்றி கூறுகிறோம். இந்த இனிய நன்னாளில் எம் தாய் திருச்சபையை ஆண்டு நடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். இறைவா, அவர்கள் அன்னை மரியோடு இணைந்து மனித குலத்தை மீட்பின் பாதையில் வழிநடத்தி செல்ல வரம் தர வேண்டுமென்று மரியன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் மேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் மேசையா. வழிகாட்டும் இறைவா, இறையரசை கட்டி எழுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ள எம் பங்கு தந்தை, அருள் சகோதரிகள் அனைவரும் பரிசுத்த ஆவியின் அருள்கனிகளினால் நிரப்பி அவர்களின் உள்ளார்ந்த ஏக்கங்களையும் வேண்டுதல்களையும் விரைவாய் நிவர்த்தி செய்து தருமாறு அன்னை மரியாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் மேசையா,
நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. வறியோரை நலன்களால் நிரப்பி செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிய இறைவா, எம் தாய் திரு நாட்டிற்காகவும் எம் நாட்டு தலைவர்களுக்காகவும் அன்றாடுகின்றோம். இவர்கள் தங்கள் நலனை முதன்மையாய் கொள்ளாமல் மக்கள் முன்னேற்றத்தை முதன்மையாய் கொண்டு மக்களுக்காய் உழைத்திட நல் மனதினை நல்கும்படி அன்னை மரியாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வினை வழங்கும் வல்லலே எம் இறைவா, தேவரின் சொல்படியால் வாழும் நன்மையாலே ஓடி சுடி வரும் தேவனே, பலரெல்லாம் பலமாக்குமே ஆசையை தாருமே. வருஷத்தை நன்மையாலே ஓடி சுடும் தேவனே, பலரெல்லாம் பலமாக்கும் ஆசையை தாருமே. Happy New Year, Happy New Year, இனி ஜாலி ஜாலிதான். Happy New Year, Happy New Year, Happy ஆண்டவரே தாவீது இனி ஜாலி ஜாலிதான். கேட்பதை தாரும் தானே இன்று பிறந்தாச்சு இங்கு விழா கோலம் தானே. வரும் காலமே வளமாகுமே புது வாழ்வுதானே. ஒளியேற்றி நிறைந்திருக்கச் செய்தருளும். எங்களின் வாழ்வாதாரங்கள் சிறப்பாக அமையவும், இல்லங்களில் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எந்த குறைகளுமின்றி நடைபெறவும், அதன் வழியாக குடும்ப உறவுகள் வலுவடைந்து வாழ்வும் வந்ததாலம் வாசலெங்கும் இன்பமே. இன்று போல என்று பல இதயங்கள் வாழ்த்துதே. வானமெங்கும் வந்ததாலம் வாசலெங்கும் இன்பமே. இன்று போல என்று பல இதயங்கள் வாழ்த்துதே. Happy New Year, Happy New Year, Happy New Year, இனி ஜாலி ஜாலிதான். Happy New Year, Happy New Year, Happy New Year, இனி ஜாலி ஜாலிதான். புத்தாண்டு இன்று பிறந்தாச்சு இங்கு விழா கோலம் தானே. வரும் காலமே வளமாகுமே புது வாழ்வுதானே. இதோ இந்த புத்தாண்டு திருப்பலியில் நாங்கள் ஒரே குடும்பமாக இணைந்து உம்மிடம் நாங்கள் ஜெபித்து மன்றாடுகின்ற ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்கள் மனதில் இருக்கின்ற பல்வேறு எண்ணங்கள், தேவைகள், எதிர்பார்ப்பு அனைத்தையும் இந்த கல்வாரி பீடத்தில் எடுத்து வைத்திருக்கின்றோம். நீரே அவை அனைத்தையும் பெற்றுத் தருவீராக. அன்பான ஆண்டவரே, நாங்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக நீர் பல அருள் வளங்களை தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். சிறப்பாக இன்றைய நாளில் நாங்கள் மனதிலிருந்து எடுத்து வைத்த எல்லா தேவைகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்றுள்ளோம் என்ற நம்பிக்கையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். உலகெல்லாம்
சகோதர சகோதரிகளை என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் என்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. நலமெல்லாம் நல்கிடும் நாயகனே இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நினைவு காண செய்கின்றீர். உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவினிலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து தாழ்மையுடன் பாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. அன்பார்ந்தவர்களே, திருப்பலியில் மிக உன்னதமான ஒரு நேரம். புத்தாண்டு திருப்பலியில் நாம் குடும்பமாக நிறைய ஆசைக்காக கடந்து வந்திருக்கின்றோம். இதோ இந்த அப்பரச காணிக்கைகள் ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திருத்தமாக மாற இருக்கின்ற நல்ல நேரத்தில் நாம் கேட்கின்ற எல்லா நலன்களையும்
நிறைவாக பெற்றுக்கொள்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது ஜெபிக்கின்றோம். 5 காயம் வரம் பெற்ற பாதரை பியோ சொல்கின்றார், திருச்சபையில் நாம் திருப்பலி நேரத்தில் நாம் ஏறெடுக்கின்ற எல்லா தேவைகளையும் கடவுள் நிறைவாக தருகின்றார் என்று சொல்கின்றார். நாம் இந்த வருடத்தினுடைய முதல் திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். நம் தாய் அன்னை மரியாள் இறைவனின் அன்னையாக உயர்த்தப்பட்ட நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே நம்முடைய மனதில் இருக்கின்ற எத்தகைய தேவையாக இருந்தாலும் இந்த ஆண்டில் இறைவன் நிறைவாக தருவார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உமது படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை புகெடுக்குமாறு எங்களை உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியார் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளம் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிக்கு மறை சாஸ்தியர், எங்கள் ஊரின் பாதுகாவலர், கேட்ட வரம் தரும் புனித சவேரியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையவராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என
உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரை எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இவ்வழி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாகவும் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் மீது அந்தோனி சாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர் ஆகிய உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கினியவர்களே, புத்தாண்டில் முதலாக கடவுள் தருகின்ற அன்பையும் அமைதியும் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். எனவே அருகில் இருப்பவர்களுடைய முகத்தை பார்த்து அவருடைய தலையில் சிலுவை அடையாளம் வரைந்து ஆண்டவருடைய அமைதி உங்களுக்கு உரித்தாக, சமாதானம் என்று சொல்லி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சிலுவை அடையாளம். இப்போ சிலர் யோசிக்காங்க, என் பக்கத்தில் உட்காந்து பெரிய இதாக போச்சு அப்படின்னு. அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. புத்தாண்டு தானே, கடவுள் ஆசீர்வாதம் நிறையா கொடுப்பாரு. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கூட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பாருங்கள், மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் ஆசீர்வாதம். அதனால் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட திரும்பி சிலுவை போட்டு விட்டு
சமாதானம். கடவுள் உங்களுக்கு ஆசிரியர் கொடுப்பார். சொல்லுங்க பாப்பா எல்லாரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறி தான் இன்றைய நாளில், இந்த புத்தாண்டில் நமக்கு தேவையான நிறைவான ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை ஒருவர் மற்றவரோடு கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்பிற்கினியவர்களே, இன்னும் பலர் தனக்கு விருப்பமானவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் அனைவரும் திருப்பலி முடிந்த பிறகு அப்படியே வீட்டுக்கு உடனே சென்றாமல் யார் யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்கணுமோ அவங்களாம் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பிவிடுங்க. புத்தாண்டு இதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெரிய ஆளுங்க வந்து சின்ன பிள்ளைகளை வந்து அனுப்பிவிடுவாங்க, போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டா, பெரிய மாட்டை வாங்கிட்டோ, சித்தப்பா வேண்டாம் அப்படின்னு. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் வந்து தூக்கிட்டு ஓடிடுதாவ, அங்கே போகாத இங்கே போகாதன்ட்டு. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. பெரிய ஆளுக்கெல்லாம் போய் நின்றுட்டு சின்ன பிள்ளைங்க எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது நம்ம தான் பழக்கி விடணும், சரியா? அதனால் வந்து மணி 1:30 தான் ஆகுது, இன்னும் 5 மணி ஆகுதுக்கு நேரம் இருக்குது. 5 மணிக்கு தானே வந்து விடியும். அதனால் வந்து மெதுவாக நீங்கள் ஆசீர்வாதம் கொடுத்து, ஏன்னா இப்போ அண்ணன்லாம் எந்திச்சு வந்தாங்க, அப்பா அந்த அம்மா ஆசீர்வாதம் போட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து திருப்பலி முடிந்த பிறகு ஆசீர்வாதத்தை வந்து நிறைவாக கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையிலே நீங்கள் அனைவரும் வந்து மிக்க மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு இருந்தீர்கள். நான் வருவதற்கு முன்பாக திருப்பலியில் அப்படி தான் சொல்லி அனுப்பினாங்க. கோவில் ஆண்டனூர் இறை சமூகம் வந்து எப்பொழுதும் உயிர் திணிப்போடு உழைக்கின்ற இறை சமூகம். குறிப்பாக ஆண்களும் அங்கு நிறைவாக பங்கெடுப்பார் என்று சொன்னார்கள். அதே போல் ஆண்களும் இளைஞர்களும் சேர்ந்து திருப்பலி பங்கெடுத்திருக்கின்றீர்கள். வெளியே நிற்கிறாங்களா? ஆமாம், இங்கே நிற்கிறாங்க. சிறப்பாக கொயர் ரொம்ப அழகாக இருந்தது. எனவே பாடற் குழுவுக்கு நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி சிறப்பான வாழ்த்துகள். அதே போல் ஆல்ட்ரு பாய்ஸ் ரொம்ப துடிப்போடு நல்ல தூபம் போடுறதா இருக்கலாம், நல்லா மணி அடிக்கிறதா இருக்கலாம், ரொம்ப ஆர்வத்தோடு பங்கெடுத்து அவர்களுக்கு ஒரு சிறப்பான கைத்தட்டு. இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து செயல்படுகின்ற நம்முடைய ஊர் உபதேசியார் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள். அதுக்கெல்லாம் காரணமே வந்து நீங்கள் எல்லாரும் தான். சுவர் இல்லாமல் சித்தர் வரைய முடியுமா? நீங்கள் இல்லாமல் வந்து கொண்டாட்டம் கிடையாது. எனவே உங்களுக்கு மீண்டும் ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அன்பிற்கிடையவர்களே, திருப்பலி முடிந்த உடனே எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கான கேக்கு கொடுப்பாங்க. அதே போல் ஆல்ட்ரு பாய்ஸ் வந்து இந்த வாக்குத்தத்த வசனம் வச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் எத்தனை எடுக்கணும்? 1 2? 1 தானா? 5 நாளும் கிடையாது. உங்களுக்கு வந்து 1 மட்டும் தான் எடுத்து போகணுமா? சரியா? ஒரு ஆளுக்கு 1 எடுத்துக்கங்கிட்டு கேக்கு தருவாங்க. எல்லாரும் அப்படியே அமர்ந்துருங்க, சரியா? அதுக்கடுத்து எஞ்சி போனால் போதும். 4 கிடையாது, 1. ஒரு ஆளுக்கு 1. இங்கே இருக்கவங்க மேலே எடுங்க, சரியா? சரி, எல்லோரும் அதே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நன்றி மண்டாட்டுக்காக எழுத நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருள் அடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான உம் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான அன்னை மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்ச்சியுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வடையாளங்கள் எம்மை வழி நடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புத்தாண்டு சிறப்பாசிகளை பெற தலைவரையும் மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆசி அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லா ஆசையை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடிக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாட்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுறச் செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்த்து உங்களை நிலை வாழ்வுக்கு மகிழ்ச்சியுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவாராக. ஆமென்.
புத்தாண்டு மகிழ்ச்சியோடு சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. இறுதி பாட்டு பாடுவாங்க, கேக் கொடுப்பாங்க, நான் தீர்த்து வச்சுட்டு வந்துடுறேன். சரியா?